ஹலோ ஆல், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க்னால என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது, ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் இருக்கிறதுனால என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்றதுக்கான ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஹார்ட் ஒர்க் அப்படின்றது இல்லாமல் எல்லாமே எனக்கு ஈஸியாக கிடைக்கணும், எல்லாமே எனக்கு டக்குன்னு கிடைக்கணும் அப்படின்றது ஒரு மைண்ட் செட் இருக்குது அப்படின்னா அதனால என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் வரப்போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பேசிக்லி ஹார்ட் ஒர்க் அப்படின்றது ஒரு விஷயம் நம்ம எடுக்கிறோம். லெட்ஸ் சே டாஸ்க் ஏ அப்படின்னு சொல்லி நான் ஒரு டாஸ்க் எடுக்கிறேன். அந்த டாஸ்க் ஏல நான் என்னெல்லாம் பண்ணணும், என்னோட டைம் கொடுக்கணும், என்னோட எனர்ஜி கொடுக்கணும், எஃபர்ட் போடணும், ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணணும், கன்சிஸ்டன்சி வேணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது டாஸ்க் ஏவை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த 5 விஷயத்தையும் என்னால் பண்ண முடியாது. நான் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், எனக்கு ஜாலியாக இருக்கணும், நான் ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டேன், ஆனால் அந்த டாஸ்கே கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா அது கம்ப்ளீட்டே ஆகாது. ஏன்னா டாஸ்கே அப்படின்றது வேறு யாராவது பண்ணுறாங்கன்னா வேறு யாருக்காவது கம்ப்ளீட் ஆகும், ஆனால் அது நமக்கு கம்ப்ளீட் ஆகுமா? கம்ப்ளீட் ஆகாது. ஸோ அந்த டாஸ்க்கு டைம் தேவை, எனர்ஜி தேவை, 100% எஃபர்ட் தேவை, கன்சிஸ்டன்சி தேவை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு அது கொடுக்கணும். ஸோ நீங்கள் இனிஷியலாக பார்க்கும்போது இனிஷியலாக கொடுக்கறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு 10% 20% கொடுப்போம். பட் டே பை டே ஆகும்போது அது இன்க்ரீஸ் தான் ஆகணுமே தவிர அந்த பர்சன்டேஜ்லாம் டிக்ரீஸ் ஆகக்கூடாது. ஸோ டிக்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும், ஒரு பாயிண்டில் அது ஸ்டாப் ஆகிடும். ஸோ கன்சிஸ்டன்சி இல்லை, லெட்ஸ் சே கன்சிஸ்டன்சி நம்ம கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. இனிஷியலாக நான் 10% அந்த கன்சிஸ்டன்சி கொடுக்குறேன், நெக்ஸ்ட் டே 20% கொடுக்குறேன், நெக்ஸ்ட்டு 20%, நெக்ஸ்ட்டு 20, இந்த மாதிரி ஒரு 1 வீக்குக்கு நான் 20 to 30% கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீக் என்ன ஆகணும்னா எனக்கு அது 40% ஆகணும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் வீக்கில் அதை மறுபடியும் டிக்ரீஸ் பண்ணுறேன், 10%க்கு வருது. அந்த வீக் ஃபுல்லாக 10%லே போகுது. அடுத்த வீக் நான் அதை 0%. ஸோ கன்சிஸ்டன்சி இல்லை. கன்சிஸ்டன்சி இல்லைன்னா நம்ம அதை வேலையே பண்ணலைன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி பிரேக் பண்ணி பண்ணாமல் டாஸ்கே முடியுமா? முடியாது. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நம்மளோட இன்புட், நம்மளோட ஹார்ட் ஒர்க் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது கொடுக்கணுன்னா கொடுத்து தான் ஆகணும், அப்போ தான் அந்த டாஸ்க் முடியும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்டோரியை நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க, தி ஆண்ட் அண்ட் தி கிராஸ் ஹாப்பர் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோரி கேட்டிருப்பீங்க. ஸோ ஆண்ட் நம்ம பார்க்கும் போதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ ஏதாவது நீங்கள் ஒரு ஸ்வீட் கொஞ்சம் நேரம் ஒரு இடத்துல வச்சுருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் அந்த ஆண்ட் வந்துடும். ஸோ என்ன ஆகும், அது ஒரே இடத்துல உட்காந்துட்ருக்குமா, அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே உட்காந்துருக்காது. அது என்ன பண்ணும், எடுத்துகிட்டு அந்த ஸ்வீட்டை எடுத்துகிட்டோ இல்லை அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு அது பாட்டுக்கு மூவிங்லேயே இருக்கும். நெக்ஸ்ட் என்ன ஆகும், இந்த வச்சுருக்கிறது எல்லாம் காலி ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் தான் வச்சுருக்கீங்க, அந்த கொஞ்சம் அது குரூப்பாக எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. சாப்பிட்டுட்டு போகுமான்னு தெரியாது, ஆனால் எடுத்துகிட்டு போயிடுச்சு. அடுத்து என்ன ஆகுதுன்னா நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சரி அலைஞ்சிட்டே இருக்கும். ஸோ உண்மையாகவே ஒரு சில மூவி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது ஆண்ட்டுக்குன்னு சொல்லி அந்த குகைக்குள்ளே போகும், குட்டி ஓட்டை தான் இருக்கும், ஆனால் அந்த ஓட்டைக்குள்ளே போகும்போது ஒரு பெரிய குகை மாதிரி இருக்கும், ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். அது ஆண்ட் லைட்டெல்லாம் வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு லீடர்லாம் இருக்கும், சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போய் அந்த குகைக்குள்ளே போய் அதை வச்சிரும். அண்ட் கஷ்டமான டைமில் தேவைப்படுற டைமில் அதுலேருந்து எடுத்து அதை சாப்பிட்டுக்கும். உள்ளேயுமே நிறைய ஆண்ட் வேலை செஞ்சிட்ருக்க மாதிரி இந்த மாதிரிலாம் நிறையா ஸ்டோரிஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ உள்ளுக்குள்ளே நம்மளால் என்ன இருக்குன்றதை பார்க்க முடியாது, பட் அவுட் சைட்லேருந்து பார்க்கும்போது அது எப்படி இருக்குன்னா, ஒரு இடத்துல நிற்காம நம்ம நினச்சிருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துக்கு போவோம், ஒரு இடத்துல அங்கேயே தங்குவோம், அங்கே பேசுவோம், ஃபன் பண்ணுவோம், என்டர்டெயின் பண்ணுவோம், மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்துடுவோம், இந்த இடத்துல அதே மாதிரி அந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணுவோம். ஆனால் அது என்ன பண்ணுது, அதை நினச்சிருந்தா வச்சிருக்கிற இடத்துலையே அதை சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக காலி பண்ணிட்டு ஃபுல்லாக இது முடிச்சுட்டு அப்புறம் மூவ் பண்ணலாம். பட் அது என்ன பண்ணும், கொஞ்சம் நேரம் அதை ஃபுல்லாக அதை அப்படியே பார்த்துட்டு அதில் இருக்கிறதெல்லாம் தேவையானதெல்லாம் எடுக்க முடிகிறதெல்லாம் எடுத்துட்டு அது மூவிங்லேயே இருக்கும். ஸோ மூவ் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் அது தேவையான டைமில் அது யூஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஆண்ட் அண்ட் கிராஸ் ஹாப்பர் அப்படின்ற அந்த ஸ்டோரியில் இந்த சம்மர் டைம்லலாம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த கிராஸ் ஹாப்பர் ரொம்ப ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அதோட டைமை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் ஆண்ட் என்ன பண்ணுது, கொஞ்சம் கூட அதோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் அங்கேருந்து வருது, ஏதாவது திங்ஸ் எல்லாம் சேகரிக்க முடியுமான்னு பார்க்குது, தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதோட பிளேஸ்க்கு போகுது. இந்த மாதிரி அது நடந்துட்டுருக்கு. ஸோ கிராஸ் ஹாப்பர் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஆண்ட் என்ன சும்மா இந்த மாதிரிலாம் வேலை செஞ்சுட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ஆண்ட்டை கூப்பிட்டு சொல்லுது,
ஏன் இவ்வளோ சீரியஸாக இருக்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே அதை கிண்டல் பண்ணுற மாதிரி சொல்லுது. இந்த டைம்லலாம் நம்ம ரொம்ப ஜாலியாக இருக்கணும், நீ என்ன எப்போ பார்த்தாலும் வேலை பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி சிரிக்குது. ஆனால் அந்த ஆண்ட் வந்து என்ன பண்ணுது, அதெல்லாம் கண்டுக்காமல் அதோட வேலையை அது கண்டினியூ பண்ணுது. சரி ஓகே, கிராஸ் ஹாப்பர் நினைக்குது, சரி ஓகே இது வந்து திருந்தாது போல இருக்குது, எப்போ பார்த்தாலும் வேலைன்ட்டு இருக்குது, சரி அதோட இஷ்டம் அப்படின்ற மாதிரி விட்டுருச்சு. ஆனால் சம்மர் முடிஞ்சு வின்டர் ஆரம்பிக்குது. வின்டர் ஆரம்பித்தோடனே வெளியில் வந்து எந்த ஒரு சாப்பாடும் கிடைக்கல, வெளில வந்து பயங்கர குளிராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது. அந்த கிராஸ் ஹாப்பருக்கு வந்து எங்கே போகணும், என்ன சாப்பாடு, ரொம்ப பசி, அந்த மாதிரி குளிர், எல்லா விஷயமும் நடக்குது கிராஸ் ஹாப்பருக்கு. ஸோ சாப்பாடே இல்லை அப்படின்றது வந்து கிராஸ் ஹாப்பருக்கு இருந்துச்சுன்னா, அதை தாண்டி அதிகமாக யார்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்கிட்ட இருந்தது. தண்ணியே இல்லை இங்கே குடிக்கிறதுக்கு, அங்கே நிறையா இருக்குது. இங்கே வந்து இடமே இல்லை, அங்கே நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆண்ட் வந்து பார்த்து ஒரு விஷயங்களையும் சேகரித்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து நின்று. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, வின்டர் டைமில் இது கஷ்டப்படும் போது அது ஜாலியாக இருக்குது. ஸோ கஷ்டப்படுறதுனால ஜாலியாக இல்லை, ஏன்னா அது வந்து சம்மரில் வந்து உழைச்சனால வின்டரில் அது ஜாலியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும் போது கிராஸ் ஹாப்பர் வந்து கொஞ்சம் நேரம் பார்க்குது. அதனால் சுத்தமாக தாக்கு பிடிக்க முடியல, ஏன்னா பயங்கர பசி, பயங்கர குளிர், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம்க்கு அப்புறம் என்ன பண்ணுது, ஆண்ட்டிக்கிட்ட போய் கேட்குது, இந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப பசிக்குது, நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுது. உடனே ஆண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுறது எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்றத அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. நம்ம வந்து எப்போவுமே ஃப்யூச்சருக்கு வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஏன்னா ஃப்யூச்சர் அப்படின்றது வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம், கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் அதை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கிராஸ் ஹாப்பருக்கு அதை சொல்லிக் கொடுக்குது. ஸோ மாரல் என்னென்னா, நீங்கள் எந்த ஒரு விஷயம் வந்து எடுத்துக்கிட்டாலும் அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட ரிசல்ட் வந்து விசிபிளாக இருக்கும். ஹார்ட் ஒர்க்கே பண்ணல அப்படின்னா ரிசல்ட் இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொன்று என்ன டீச் பண்ணுது அப்படின்னா, இந்த மாரல் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஸோ முன்னாடியே வந்து இதுக்கெலாம் சம்மர் வரும் வின்டர் வரும்ன்றது தெரிஞ்சு சம்மர்லேயே ஹார்ட் ஒர்க் பண்ணி வின்டரில் அது வந்து இருக்கிற ஃபுட்லாம் வச்சு சாப்பிடுது. அதுக்காக சம்மரில் வந்து சாப்பிடாம இல்லை, அப்பயும் சாப்பிடுது, பட் அப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் ஃபன் இருக்கலாம், என்டர்டெயின்மெண்ட் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், அது எல்லாமே ஒரு பார்ட். பட் மெஜாரிட்டியாக நமக்கு என்ன இருக்கணும்னா, நம்ம பண்ணுற ஒர்க் அண்ட் நம்ம போடுற ஹார்ட் ஒர்க், நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த பிளான்ஸ். ஸோ ஃப்யூச்சர் பிளான்ஸாக இருக்கட்டும். ஃப்யூச்சர்னால் நீங்கள் வந்து ஒரு 5 years down the line, 10 years down the line அப்படிலாம் கிடையாது. இப்போ நான் 1 week நான் பண்ணாலுமே அந்த 1 weekன்றதுமே எனக்கு ஃப்யூச்சர் தான். 1 monthக்கு பண்ணாலும் 1 monthன்றது ஃப்யூச்சர் தான். 1 yearக்கு பண்ணாலும் 1 yearன்றது ஃப்யூச்சர் தான். ஸோ உங்களோட டியூரேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டைமில் நான் அதை முடிச்சிருக்கணும். ஸோ சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, அந்த பெருசாக இருக்கிறது குட்டி குட்டியாக நீங்கள் பிரேக் பண்ணாலும் சரி, அந்த விஷயத்துக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணும் போது எக்ஸ்ட்ராவாக நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நம்மளோட 100% கொடுக்கணும், ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட பண்ணணும், அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம அடிஷ்னலாக சேர்த்து பண்ணும் போது கண்டிப்பாக நீங்கள் ஆரம்பித்ததோட இப்போது இருக்கக்கூடிய பிளேஸ் பார்த்திங்கன்னா நல்ல க்ரோத் வந்து விசிபிளாக தெரியும். ஸோ இதில் தான் வந்து இந்த லெசன்லேருந்து நம்ம எடுக்கக்கூடிய டேக்அவேயாக இருக்கும். ஸோ நான் எடுக்கக்கூடிய டேக்அவே, நீங்கள் என்ன எடுக்கிறீங்க அப்படின்றத காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இதை வந்து இங்கிலீஷில் பார்க்கலாம். தி ant and the grasshopper. One summer, a grasshopper sang and danced while an ant worked hard, storing food for the winter. ஸோ இது வந்து நல்லா பாட்டு பாடிக்கிட்டு சம்மர் டைமில் டான்ஸ் ஆடிக்கிட்டு கிராஸ்ஹாப்பர் வந்து ஜாலியாக ஃபன் பண்ணுற டைமில் ஆண்ட் வந்து வின்டருக்காக ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சேகரிச்சுட்டு இருக்கு. தி கிராஸ்ஹாப்பர் laughed at the ant for being so serious. ஸோ இவ்வளோ சீரியஸாலாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆண்ட்டை பார்த்து அது வந்து கிண்டல் பண்ணி சிரிக்குது. பட் when winter came, the grasshopper had no food while the ant had plenty. பட் அதுவே வின்டர் வரும்போது கிராஸ்ஹாப்பர் கிட்ட ஃபுட்டே இல்லை, ஆனால் ஆண்ட் கிட்ட நிறைய ஃபுட் இருந்தது. தி கிராஸ்ஹாப்பர் begged the ant for food. ஸோ ஃபுட்டுக்காக வந்து ஆண்ட்டுக்கிட்ட போய் அது பெக் பண்ணுது. பட் தி ஆண்ட் ரிமைண்டட் ஹிம் ஆஃப் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் ஃபார் த ஃபியூச்சர். ஸோ ஆண்ட் என்ன பண்ணுது, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் இந்த மாதிரி ஃபியூச்சருக்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், எந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம கிராஸ்ஹாப்பருக்கு சொல்லிக் கொடுப்போம்னு சொல்லிக் கொடுக்குது. ஸோ மாரல் என்னென்னா, ஹார்ட் ஒர்க் அண்ட் ப்ரிப்பரேஷன் பே ஆஃப். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக நடக்கும். ஸோ ஹார்ட் ஒர்க் இல்லைன்னா ரிசல்ட் இருக்காது. டோன்ட் ப்ரோக்ராஸ்டினேட், பிளான் ahead and be responsible. எந்த ஒரு விஷயத்தையுமே அப்புறம் பண்ணிக்கலாம் தள்ளி போடாதீங்க. இப்போ ஒரு விஷயம் நான் யோசிக்கிறேன் அப்படின்னா உடனே ஆரம்பிங்க. ஸோ அதுக்கு வந்து முன்னாடியே பிளான் பண்ணுங்கள் அண்ட் அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருங்க. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க.
ஸோ எப்போவுமே வந்து ஃபன் பண்ணணும் அப்படிங்கிறது நினைக்கிறது ஓகே தான், பட் அந்த ஃபன் அப்படின்றது ஒரு பார்ட்டாக இருக்கணும். பட் அதுவே நம்ம லைஃபாக இருக்கக்கூடாது. எல்லா விஷயத்துலையும் நம்ம ஃபன் பண்ணணும் அப்படின்றத நினைக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கோம், ஃப்யூச்சர் எந்த அளவுக்கு பிளான் பண்ணுறோம், ஃப்யூச்சர் பற்றி நம்ம எந்த அளவுக்கு யோசிக்கிறோம், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், உங்கள் டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இருக்கிறது ஒரு லைஃப், இப்போ என்ஜாய் பண்ணாமல் எப்போ என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. ஆனால் அதே தான் நானும் சொல்கிறேன், இருக்கிறது ஒரு லைஃப். நமக்கு வந்து சின்ன வயசில் எனர்ஜி இருக்கும், நமக்கு வந்து அந்த மைண்டோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். நம்ம திங்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, க்ரியேட்டிவாக யோசிக்கிறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். அண்ட் எனர்ஜி கொடுக்கலாம், நிறைய டைம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறையா ப்ளஸ் இருக்கும் போது அந்த ப்ளஸ் எல்லாம் தூக்கிட்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம், வேறு ஏதாவது தேவையில்லாத ஒரு சைடில் கொண்டு போய் இறக்கக்கூடாது. லெட்ஸ் சே எனக்கு வந்து நல்லா டைம் இருக்குது, இப்போ எனக்கு நல்ல எனர்ஜி இருக்குது, மணியும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 விஷயம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இந்த 3 விஷயத்தையும் நான் தேவையே இல்லாமல் ஃபண்டில் கொண்டு போய் செலவு பண்ணுறேன்னா எனக்கு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட் என்ன, ஒன்றுமே கிடையாது. எனக்கு வந்து மெமரிஸ் கிடைக்குது, அது நான் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் யோசிக்கும் போது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது, அதெல்லாம் ஃபைன் தான். அது வந்து ஒரு பார்ட்டாக இருக்கும் போது ஃபைன். பட் மிச்சம் இருக்கிற டைமை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஃப்யூச்சருக்காக நம்ம வந்து இப்போவே இன்வெஸ்ட் பண்ணணும். டைமும் சரி, எனர்ஜி சரி, மணி சரி, எல்லாமே நம்ம ஃப்யூச்சருக்கு இப்போவே இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது, ஏன்னா நமக்கு வந்து இப்போ சின்ன வயசுல நிறைய எனர்ஜி இருக்குது, என்னால் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும். இமேஜின் ஒரு 60 இயர்ஸ்க்கு அப்புறம், ஒரு 70 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம இருக்கோம், 80 இயர்ஸில் இருக்கோம். அந்த 80 இயர்ஸ்லேயும் நான் வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணால் தான் எனக்கு அதுலேருந்து ஒரு மணி கிடைக்கும். அந்த மணி வச்சு தான் நான் வந்து ரன் பண்ணுவேன் என் ஃபேமிலி அப்படின்னா எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்மளால் தாங்க முடியல. ஏஜ் ஆக நிறைய பேர் வந்து டென்ஷன் அதிகமாகும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த டைம்லையும் நான் வந்து உழைச்சாதான் எனக்கு வந்து காசு, உழைச்சாதான் என்னால் சாப்பாடு அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அது எந்த அளவுக்கு வந்து நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்துக்கோங்க. அப்போ வந்து நமக்கு திருப்பி இந்த டைம் கிடைக்குமா, கிடைக்காது. அப்போ திருப்பி இந்த எனர்ஜி கிடைக்குமா, கிடைக்காது. அப்போ திருப்பி இந்த கெப்பாசிட்டி கிடைக்குமா, கிடைக்காது. ஸோ இனிஷியலாக நமக்கு டைம் இருக்கும் போதே நம்ம இதெல்லாம் வந்து ஃப்யூச்சருக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டோன்னா ஃபன்னும் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனால் அது ஒரு பார்ட்டாக பண்ணும்போது தப்பு கிடையாது. அதுவே மெயினாக இருக்குது அப்படின்னா, நான் ஃப்யூச்சருக்கு வந்து அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக அந்த ஸ்டேஜில் ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா ரிவர்ஸ் பண்ண முடியாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி தான் நடக்கும் அப்படின்றது கிடையாது. நான் இப்படி இருந்துமே நான் ஜாலியாக தான் இருப்பேன், நான் 80 வயசுலேயுமே நான் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிடுவேன் அப்படின்னா அது வந்து உங்களோட ஒப்பீனியன், உங்களோட தாட், அது உங்களோட விஷயம் கூட. பட் ஒரு சில பேருக்கு வந்து இப்போ வந்து நான் கஷ்டப்பட்டு நான் வந்து எல்லாம் பண்ணுறேன்னா நான் ஃப்யூச்சரில் வந்து ஜாலியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில பேர் இருக்காங்க. ஸோ அது வந்து அவங்களோட தாட், நான் வந்து அதில் கமெண்ட் பண்ணல. ஸோ இந்த லெசன்லேருந்து உங்களோட டேக்அவே என்ன, ஸோ இதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெசேஜ் என்ன, அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டது என்ன அப்படின்றத காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் என்ன டாபிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.